இச்சபோட் சினிமாலைக்கு இன்னும் இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட்டான ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள் கொடுத்த ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னை யாராவது பிடிக்கும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கியிருக்கேன். ஆனால் இங்கே வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அன்ஃபில்டர்டாக வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்கினேன். நான் அன்றைக்கி எவிக்ட் ஆகி போகும்போது வந்து ஒரு 50 பேர்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து வந்திருந்தாங்க. அதுவே நைட் நேரத்தில் தான் போனேன். அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சவுண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, சௌந்தர்யாவை எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ க்யூட்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாள். நான் வீட்டுக்குள்ளே டவுனாக இருந்தப்போ நிறைய இடங்களில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி என்னை வந்து பா சிரிக்க வச்சுருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை அது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே தானே ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெளியே வந்ததும் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி சௌந்தர்யா அண்ட் ரயான் கூட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எஸ், கோவா கேங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வந்து ரயானுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயான் வந்து அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் கோவா கேங் கூட தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கால் பண்ணி பேசும்போதே வந்து என்ன பேசுகிறது, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. அதனால தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சீக்கிரமாகவே மீட் பண்ணலான்னு பேசியிருக்கோம். ஸோ மீட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டாப் 5 கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது வந்து எனக்கு முத்து, சௌந்தர்யா, நான், அதுக்கப்புறம் தீபக், மஞ்சரி இவங்க பேரை வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ரயானா, சவுண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ரயானா தான் வந்து சொன்னாங்க. ஸோ ஏன்னா ரயான் வந்து நிறைய இடங்களில் வந்து என்னை புரிஞ்சுப்பான். அது இல்லாமல் நான் டவுன் ஆகாமல் நிறைய இடங்களில் பார்த்துப்பான். நான் டவுன் ஆனால் கூட வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பேசுவான். ஸோ அதனால் வந்து அவங்க கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் ஒரு பாண்ட் முத்துவை பற்றி சொல்லும்போது வந்து நல்ல ஒரு காம்படிட்டர். ஸோ அவனுக்கு ஜெயிக்கணும்னு வெறி இருந்தது. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன் தான் முத்து. ஸோ டிசர்விங்கான ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னை புரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டே இருந்த மக்கள். பட் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த பொட்டி உள்ளே போக முடியாமல் அந்த எவிக்ட் ஆகி போகும்போது வெளியே அந்த பிக் பாஸில் ஒர்க் பண்ணுற குட்டி குட்டி பொண்ணுங்க, ஏடிஸாக இருந்தவங்கலாம் வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருந்தது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா மஞ்சரி பற்றி கேட்டதுக்கு, ஸோ இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிங்கிறத உடச்சவங்க வந்து மஞ்சரி. ஸோ எனக்கு அவங்கள பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தீபக் கூட இருக்கிற ஒரு பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் வந்து ஒரு கியூட்டி அவர். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு பேசிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர்னாலே வந்து அதை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து யாரையும் தப்பு பண்ண விடாமல் வந்து நிறைய இடங்களில் வந்து கைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா மணியை வந்து நீங்கள் ஏன் எடுக்க போனீங்க, எடுக்க போகாமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து, இல்லை நான் வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாருமே போயிட்டாங்க நான் மட்டும் போகல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதனால தான் நான் போனேன், காசு அதுக்காகலாம் நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பொம்மை டாஸ்க், செங்கல் டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பற்றி வந்து அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ், கடைசியாக ஒரு நல்ல அட்வைஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்தது என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு கேம் தான், கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே யாரையும் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த இன்டர்வியூ முடிச்சது பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள். ஸோ இதேமாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.